ஹalleluya. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாய் மாற்றினது. இன்னைக்கு ராத்திரி we are going to meditate on the same theme, and the greatness-ங்கற சேம் தீம்ல, அதே தீம்ல நம்ம இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் ஒரு 14-15 வாரமா ஒரு ஆங்கிள் அந்த கிரேட்னஸே ஒரு ஆங்கிள் சோஃபார் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், குறிப்பாக இந்த 19-20 ஆகிய வசனங்கள் என்பது இஸ்ரவேலர்களோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் எத்தனையோ நாளாக, எத்தனையோ வருஷங்களாக அவர்கள் அனுபவித்து வந்த அடிமைத்தனத்தினுடைய சங்கிலி, அவர்கள் மேல் இருந்த நுகம், அவர்கள் மேல் இருந்த கட்டு, அவங்க பரம்ப முடியாதபடிக்கு, அவங்க நகர முடியாதபடிக்கு, அவங்களுக்கான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலிகள், அவர்கள் மேல் இருந்த அந்த அடிமைத்தனம், அது முறிந்து ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் நம்ம நிற்கும் போது they are actually liberated from the bounds of chains. அவங்க விடுதலையாக்கப்பட்ட நிலைமையில இங்க நிக்கிறாங்க. இப்போ அவங்க எகிப்தியர்களுடைய கைகளுக்குள்ள இப்ப இஸ்ரவேல் ஜனங்க இல்ல, எகிப்தியர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இல்ல. எத்தனையோ வருஷமா அவங்க கடந்து போன எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் மாறி for the first time in the history அவங்க நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கழிந்து இப்போ எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையான நிலைமையில இருக்காங்க. சொல்லுங்க, விடுதலையா இருக்காங்க. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? விடுதலை. இந்த விடுதலைங்கிறது இந்த 14ஆம் அதிகாரத்துல எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமா கழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த இந்த விடுதலை என்பது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் தே டிட். அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கறத பொறுத்து இல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த விடுதலை. சொல்லுங்க, என்ன செஞ்சாங்கிறத பொறுத்து இல்ல. சொல்லுங்க, அவங்க என்ன செஞ்சாங்கிறத பொறுத்தது இல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாருங்கிறது. சொல்லுங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன. அப்ப இன்னைக்கு ராத்திரி இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சுதந்திரிக்க போகிற ஆண்டுல இங்க உட்கார்ந்து என்னோட வார்த்தையின் கீழே அமர்ந்த என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றது, நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்றது, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் வி டூ. நம்ம என்ன செய்யறோம்ங்கிறது விஷயம் இல்ல, அவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத விஷயம். அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றது? ஹல்லேலூயா. அவங்க ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள, ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள, அவங்க ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களா இருந்து அந்த அடிமைத்தனத்தை அவங்க அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கான ஒரு வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தை அவர்கள் என்ன பண்ணுதுன்னா விடுதலையாக்குது. சொல்லுங்க, வார்த்தை விடுதலையாக்கு. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. நான் என் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும், இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா there is power in his words. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. சொல்லுங்க, வல்லமை இருக்கு. சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்குங்க? ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஒருத்தங்களை பார்த்து பேசுவார்னா, சொல்லுவார்னா, அவர் சொன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்ன செஞ்சு போகும்னா மாறி போகும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார்னா அது அவ்வளவுதான். அவர் சொன்னா அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த சூழ்நிலை அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி என்ன செஞ்சிரும்னா, இன்ஃபேக்ட் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவரை பத்தி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவரை பத்தி சொல்லும் போது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் யார் அப்படிங்கறத பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. அவர் யாரா இருக்காருன்னா, he is the beginning and he is the end. அவர் ஆரம்பமும்
முடிவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இந்த வசனம் எனக்கு 2 விஷயத்தை எனக்கு என்னோட ஆண்டவரை பத்தி உணர்த்துது. He is the Alpha and he is the Omega. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. அது ஆண்டவரை பத்தின 2 காரியத்தை எனக்கு சொல்லுது. எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி அது கொண்டு வருது. என்னன்னா, என்னோட வாழ்க்கையோட ஆரம்பிக்கிற வார்த்தையும் அவரோட கையில தான் இருக்கு. என் வாழ்க்கையோட முடிக்கிற வார்த்தையும் யாரோட கையில தான் இருக்குன்னா அவரோட கையில தான். Because he is the Alpha and he is the beginning. என் வாழ்க்கைக்கு தேவையான ஆரம்ப வார்த்தை அவர்தான், அவர்கிட்ட இருக்கு. என் வாழ்க்கையில சிலதெல்லாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதுவும் அவர் கையில இருக்கு. அவர்தான் அந்த எண்டாவும் இருக்கிறார். He is not just the beginning, he is also the end. அவர் ஆரம்பம் மாத்திரமல்ல, அவர் முடிவுமாகவும் என்ன செய்ய. அப்ப என் வாழ்க்கையை கமெண்ட்ஸ் பண்ற வார்த்தையும் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகுது. என் வாழ்க்கையை கன்க்ளூட் பண்ற வார்த்தையும் அவர்கிட்ட இருந்து தான் என்ன செய்யுதுன்னா, என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில சில காரியங்கள் புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஆரம்பமா என்ன செய்கிறார். அவர் என்னை பார்த்து, உங்களை பார்த்து, நம்ம குடும்பத்துல பல போராட்டங்கள் இருக்கும்போது சமாதானம் உண்டாகட்டும் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு பெரிய சமாதானம் நம்ம மேல என்ன செய்யும், இறங்கி வரும். நம்ம பற்றாக்குறைகள் இருக்கும்போது, நம்ம பஞ்சத்தில் இருக்கும்போது, நம்ம கடன்ல இருக்கும்போது, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, தேவைக்கும் அதிகமாகவே நம்ம கைகளில் காரியங்கள் வந்து குவிந்து போகும்படி ஆண்டவர் என்ன செய்வார். அந்த காரியம் அப்படியே நம்ம எவ்வளவு பெரிய வியாதியினுடைய அகோரத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாகுதீர்கள் என்ற அவருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கை மேல கமெண்ட்ஸ் பண்ணி விட்டாருன்னா, ஆரம்பிச்சு விட்டாருன்னா, அந்த நொடியே அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் என்ன செய்ய போகும்னா மாறிப்போம். பிகாஸ் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில சிலதெல்லாம் மாத்துறதுக்கு, அவருக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில சில பொருட்கள், சில காரியங்கள் தேவையானா அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அவரால் என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். ஒரு இன்வென்டருக்கு தான், கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் என்ன வேணும்னா சில மூல பொருட்கள் வேணும். அதை வச்சு என்ன செய்வாங்க, ஒரு கண்டுபிடிக்கிறவனுக்கு, ஒரு இன்வென்டருக்கு மூல பொருட்கள் தேவை. ஆனா இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் இன்வென்டர் இல்ல, அவர் கிரியேட்டர், அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு மூல பொருள்கள் ஒண்ணுமே தேவையில்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை அப்படியே தலைகீழா என்ன செய்துரும்னா, அப்ப என் வாழ்க்கையோட கமென்சிங் வேர்ட், நிறைய பேர் அவங்க சொல்றதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, என்னோட வாழ்க்கையோட கமென்சிங் வேர்ட், என் வாழ்க்கையினுடைய என்னோட வாழ்க்கையில சில வார்த்தைகளை ஆண்டவர் துவக்கிட்டாருன்னா, ஆரம்பிச்சு விட்டாருன்னா அது எப்படி இருக்கும்னா அது மேன்மையா இருக்கும். என்னோட வாழ்க்கையோட கமென்சிங் வேர்ட் அவர்தான். அவர் அல்பாவாக அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஆரம்பமாக ஆதியாக என்ன செய்கிறார் ஆண்டவர். என்னோட வாழ்க்கையோட கமென்சிங் வேர்ட் மாத்திரம் இல்ல, கன்க்ளூடிங் வேர்டும் அவரோட கையில் இருக்கு. என் வாழ்க்கையில சில போராட்டங்களை பார்த்து அவர் ஸ்டாப் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், அது எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய அலையா இருந்தாலும், அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார்னா அது அப்படியே என்ன செய்து போகும்னா அது அப்படியே அடங்கி நின்று போகும். அப்ப என் வாழ்க்கையோட காரியங்கள் மனுஷன் கிட்ட இல்ல. அவன் என்னை பார்த்து என்ன டிக்டேட் பண்றான், அவன் என்னை பார்த்து என்ன சொல்றான், அதுல இல்ல என்னோட வாழ்க்கையோட காரியங்கள். என் வாழ்க்கையை துவக்கி வைக்கிறதுக்கும் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. என் வாழ்க்கையில சில காரியங்களை முடித்து வைக்கிறதுக்கும் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மேல் நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றோம்? டாக்டரோட வார்த்தை ஃபைனல் இல்ல, வக்கீலோட வார்த்தை ஃபைனல் இல்ல, ஜட்ஜோட வார்த்தை ஃபைனல் இல்ல. யாரோட வார்த்தை ஃபைனல்னா, யாரோட வார்த்தையை அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியும்னா ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொன்னதான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய அடிமைத்தனத்தினுடைய நுகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவர்களுக்கான டெலிவரன்ஸ், அவர்களுக்கான விடுதலையை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா பேசுகிறார். அந்த விடுதலையை அவர் பேசின மாத்திரத்துல என்ன செய்யுதுன்னா, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவங்க மேல இருந்த அடிமைத்தனத்தினுடைய நுகம் முறிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி இப்ப யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நிக்கிறாங்க. சொல்லுங்க, விடுதலையாகி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி நிக்கிறாங்க? இங்கிருந்து நம்ம இன்னைக்கான செய்திக்குள்ள நம்ம போக போறோம். See, though they are delivered from the hands of the Pharaoh, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாகி வெளியில வந்திருந்தாலும், விடுதலை ஆயிட்டாங்களே ஒழிய அவங்களுடைய இலக்குக்கு அவங்க இன்னும் என்ன செய்யலன்னா போய் சேரல. விடுதலை ஆயிட்டாங்க. சொல்லுங்க, விடுதலை ஆயிட்டாங்க. சத்தமா சொல்லுங்க,
விடுதலை ஆயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க எதை அனுபவிக்கணுமோ, எங்க வாழணுமோ, எங்க இருக்கணுமோ, எந்த மாதிரியான மேன்மைகளை அவங்க அவங்களுக்கு சொந்தமா மாத்தி வச்சு கொண்டாடணுமோ, அதுக்குள்ள அவங்க என்ன செய்யல, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்குள்ள அவங்க என்ன செய்யலன்னா, அவங்க இப்ப எகிப்தினுடைய அடிமைத்தனத்துடைய சங்கிலிக்குள்ள இல்ல. ஆனா அதே சமயத்துல அவங்க இப்ப கானான்லயே என்ன இல்ல சொல்லுங்க, அவங்க இப்ப எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலையும் இல்ல. சொல்லுங்க, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலையும், அதே சமயத்துல கானானோட கொண்டாட்டத்திலையும் என்ன இல்ல, அவங்க இல்ல. அடிமைத்தனத்திலும் இல்ல, கொண்டாட்டத்திலையும். அடிமைத்தனம் என்று சொல்லும்போது, கேப்டிவிட்டி என்று சொல்லும்போது எல்லாமே பற்றாக்குறை, எல்லாமே பஞ்சம், எல்லாமே கம்மி, எல்லாமே இல்ல, எல்லாமே பத்தலைங்கிறது. பட் கானான்னு சொல்லும்போது தேவைக்கும் அதிகமாக, அது எப்படிப்பட்ட தேசம்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மழை தண்ணீர் அது குடித்து அது புஷ்டி, அது செழிப்புமா இருக்கிற தேசம். அது தேவைக்கும் அதிகமாகவே இருக்கிற ஒரு நிலை. அடிமைத்தனம்னு சொல்லும்போது, சிறையிருப்புன்னு சொல்லும்போது, அது என்னன்னா பிசாசு நம்மளை எங்கேயுமே போக விடாம நம்மளை பிடிச்சு வச்சுக்கிறது. பட் கானான்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை நடந்து திரிந்து எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, நீங்க இதுக்கு மேல இங்க கல்டிவேட் பண்ணி விதைச்சு அறுவடை பண்ணி கல்டிவேட் பண்ணி கொண்டாடி வாழ வேண்டிய இடம் தான் கானான். இஸ்ரவேல் ஜனங்க இப்போ விடுதலை ஆயிட்டாங்க. பட் அவங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்குள்ள போகல. அவங்க எங்க நிக்கிறாங்கன்னா நடுவுல நிக்கிறாங்க. சொல்லுங்க, எங்க நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க நிக்கிறாங்க? அவங்க அடிமைத்தனத்தோடைய சங்கிலியில நூற்றுக்கணக்கான வருஷமா இருந்தாங்க. இப்ப அங்கிருந்து விடுதலையாகி எத்தனையோ மைல் தூரம் நடந்து வந்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ மைல் தூரம் அவங்க நடந்து போக வேண்டியது இருக்கு. அவங்களுடைய கானான, அவங்களுடைய இலக்கை அவங்க போய் பிடிக்கிறதுக்கு. அப்ப இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நடுவுல இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க கானான்ல இல்ல, அதே சமயத்துல சிறையிருப்புலயும் இல்ல. எங்க இருக்காங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, நடுவுல இருக்காங்க. அவங்க இப்ப எகிப்துல இல்ல, அவங்க இப்ப நெருக்கத்துல இல்ல, அதே சமயத்துல அவங்க இப்ப கானான்லயும் இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, நடுவுல இருக்காங்க. தேர் in the middle. ஒரு பெரிய லாங் ஜர்னியை தாண்டி வந்துட்டாங்க. ஒரு பெரிய நெருக்கத்தினுடைய பாதைக்குள்ள எத்தனையோ வருஷமா தலைமுறைகளா அடைப்பட்டு கடந்த அந்த அடைப்பை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பட் அதே சமயத்துல அவங்க போய் சேர வேண்டிய இலக்குக்கு அவங்க என்ன செய்யல, இன்னும் போய் சேர. இன்னைக்கு ராத்திரி நம்ம இது ஏன் கவனிக்கணும்னா, நம்ம இந்த நடுவுல இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவுல இருக்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க. அங்கதான் பிசாசு பலவிதமான மைண்ட் கேம்ஸை நம்ம கிட்ட விளையாட்டி காட்டுற இடம் எதுன்னா, இந்த நடுவுல நம்ம நிற்கும் போதுதான் பிசாசு நிறைய மைண்ட் கேம்ஸ் என்ன செய்யும். நீ என்னவா ஆகணுமோ, நீ இன்னும் அதுவா ஆகல, உனக்கு இது பத்தல, உனக்கு அது பத்தல, உங்ககிட்ட அது இல்லை, உங்ககிட்ட இது இல்லை, நீ அதை வாங்கல, இதை வாங்கல. இந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது அது ஒரு மாதிரியான அனுபவம். கானான்குள்ள போய் சேர்ந்தது அது ஒரு மாதிரியான அனுபவம். பட் இந்த இன்பிட்வீன்ல இருக்கும்போது, நடுவுல இருக்கும்போது பிசாசு நிறைய மைண்ட் கேம்ஸ் நமக்குள்ள பிளே பண்ணி, ஏன்னா அவன் யாருன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவன் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, எதெல்லாம் நாம இல்லை, எதெல்லாம் நமக்கு இல்லைங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுல அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நீ எல்லாம் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? நீ ஒரு பாவி, உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்கள்கிட்ட படிப்பு இல்லை, உங்கள்கிட்ட வேலை இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு குடும்ப பின்னணி இல்லை, உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, என்னெல்லாம் நம்மகிட்ட இல்லையோ அதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் யாரோட வேலைன்னா விசுவாசம். இன்பிட்வீன்ல சிக்கி கிடக்கும் போது, நடுவுல சிக்கி கிடக்கும் போது நமக்கு நிறைய மைண்ட் கேம்ஸ் நமக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்வான்னா பிளே பண்ணுவான். பாத்தியா உனக்கு கிடைக்கல, பாத்தியா உனக்கு இன்னும் ஒண்ணும் நடக்கல, பாத்தியா உனக்கு இன்னும் ஒண்ணும் உண்டாகல, பாத்தியா உனக்கு இன்னும் எதுவுமே செழிக்கல, இதை சொல்லிக்கிட்டே. பட் இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அந்த பொல்லாத சத்துருவை எதிர்த்து சொல்றீங்க, ஹே, ஒருவேளை நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு, நான் போய் சேர வேண்டிய இலக்குக்கு ஒருவேளை நான் இன்னும் போய் சேராம இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வெளியில ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸுக்கு நான் இன்னும் போய் சேர வேண்டியது இருக்குங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் நான் கடந்தும் இது வரைக்கும் வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு, ஒருவேளை நான் அரைவாகி இன்னும் கர்த்தரை கொண்டாடுற ஒரு நிலைமைக்கு இன்னும் என்னோட வாழ்க்கை வராம இருக்கலாம், நான் வந்து சேர்ந்து கர்த்தரை கொண்டாடுற ஒரு நிலைமைக்கு என்னோட வாழ்க்கை இன்னும் வராம இருக்கலாம். பட் பரவாயில்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு பெரிய தூரத்துல இருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்து என்ன ப்ரோக்ரஷன் ஸ்டேஜ்ல, முன்னேற ஸ்டேஜ்ல, நடக்கிற ஸ்டேஜ்ல, நகர்ற ஸ்டேஜ்ல, சில வேளை நான் பெற்றுக்கொள்ற அளவுல கர்த்தர் என்னை நகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உங்க மைண்ட்ல பிசாசு இந்த மாதிரியான கேம்ஸ் பிளே பண்ணும்போது அவனுக்கு சொல்லுங்க,
நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை என்ன செய் கேளு, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய தூரம் எனக்கு இன்னும் இருக்குதான், எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல, கார் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அதை வாங்கல, இது எல்லாம் இருக்குதான். பட் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு பெரிய தூரத்தை நான் கடந்து வர்றதுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னா எனக்கு உதவி செய்து, நான் இன்னும் என்னோட அரைவல் பாயிண்ட்டுக்கு வந்து சேரல, பட் நான் என்னோட ப்ரொக்ரஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறேன். இன்னும் முடியல, இன்னும் கர்த்தர் என்ன உயிரோட வைத்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் என்ன வாழ வைத்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் என் சரீரத்துல சுகம் தந்திருக்கிறார், இன்னும் எனக்கு சில சிந்திக்கிற ஆற்றலை கர்த்தர் தந்திருக்கிறார், இன்னும் என்னோட சாப்டர், என்னோட கதை இங்கேயோட என்ன செஞ்சு போகல, முடிஞ்சு போகல, இன்னும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எனக்கு இருக்குதான். பட் கர்த்தர் என்ன நிச்சயமா அங்க கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா இது நான் என்ன செய்யறேங்கிறத பொறுத்தது இல்ல, கர்த்தர் எனக்காக என்ன பேசி இருக்கிறாருங்கிறத பொறுத்து. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. So they are in the middle. இஸ்ரவேல் ஜனங்க 14ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னா நடுவுல, மிடில்ல. they are in the progress. அவங்க முன்னேற ஒரு ஸ்டேஜ்ல நடுவுல இருக்கிறாங்க. பட் அந்த முன்னேற வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல, முன்னேறி முன்னாடி போக வேண்டிய ஸ்டேஜ்ல இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க ஹால்ட் ஆக வேண்டிய ஒரு 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 சூழ்நிலை உருவாகுது. விடுதலை ஆயிட்டாங்க, எத்தனையோ மைல் தாண்டி வந்துட்டாங்க, இன்னும் எத்தனையோ மைல் அவங்க கடந்து போக வேண்டியது இருக்கு, நடுவுல நிக்கிறாங்க, ப்ரொக்ரஷன் ஸ்டேஜில் இருக்காங்க, முன்னேற ஸ்டேஜில் இருக்காங்க, நகர்ந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த நகர்ந்து போற ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனைனா, அவங்க தங்குற மாதிரி, தேங்கி போகிற மாதிரி, முடங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உருவாகி வருது. அவங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் ஆர்ப்பரித்து நிக்கிறது, அவங்க ரெண்டு பக்கத்துலயும் மலைகள் என்ன செய்யுது, நிக்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனை என்ன செய்துட்டு இருக்கிறாங்க. சோ லிட்டரலா அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, டிராப்ல சிக்கின மாதிரி, மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க நடுவுல சிக்கி கிடக்குறாங்க. முன்னாடியும் ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கிற சிவந்த சமுத்திரம், பின்னாடியும் கிடைச்சா கொன்னே தீருவேன் அப்படின்னு காத்துட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிற பார்வோனுடைய ரதங்கள், அவனுடைய சேனைகள், ரெண்டு பக்கமும் மலைகள், ஏற முடியாத அளவுக்கான ஒரு காரியம். அவங்க நடுவுல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி என்னோட வாயின் சத்தத்திற்கு கீழாக அமர்ந்திருக்கிற நீங்களும் ஒருவேளை இன் பிட்வீன்ல, இந்த மிடில்ல ஸ்டக் ஆகி, ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டீங்க, விடுதலையாகி வெளியில வந்துட்டீங்க, ஆனா இன்னும் எதையுமே சுதந்திரிக்கல, இன்னும் எதையுமே பெற்றுக்கொள்ளல, இன்னும் தேவன் உங்களுக்காக வைத்த அந்த இலக்கை நீங்க இன்னும் போய் பிடிக்கல, இன்னும் அனுபவிக்கல. ஒரு இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டக் ஆகி தேங்கி நிக்கிறீங்க. தேங்கி நிக்கிற இடமும் இவ்வளவு மோசமா இருக்கு, முன்னாடியும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி, இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அவர் 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 யாரா இருக்கிறாருன்னா, நீங்க சிக்கி இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல அவர் உங்களுக்கு நடுவே வந்து உங்களை விடுவிக்கிறவராக என்ன செய்கிறாருன்னா, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ அவங்க விடுதலை, அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ரிலீஸ் ஆயிட்டாங்க, ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க, ப்ரொக்ரஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாத படிக்கு நடுவுல அவங்க ஹால்ட் ஆக வேண்டிய, தங்க வேண்டிய, தேங்க வேண்டிய, முடங்க வேண்டிய ஒரு நிலைமை. முன்னாடி சமுத்திரம், பின்னாடி பார்வனுடைய சேனை, ரெண்டு பக்கமும் மலைகள், அவங்களால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாத ஒரு நிலைமை. இப்பதான் அந்த 19வது வசனம் இப்படி ஆரம்பமாகுது. அப்பொழுது, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது. அந்த 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 அப்பொழுதுங்கிற வார்த்தையோட கான்டெக்ஸ்ட் நமக்கு என்ன செய்யணும்னா புரியணும். அவங்க நடுவுல ஸ்டக் ஆகி, முன்னேறி முன்னாடி ப்ரோக்ரஸ் ஆகி முன்னாடி போக முடியாத படிக்கு நடுவுல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. எல்லா பக்கமும் அவங்களுக்கு வழி அடைச்சு கிடக்குது. சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது. சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது. இந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை நமக்கு எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா, அது வரைக்கும் அவர் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காரு, இப்போ ஒரு பொசிஷனுக்கு என்ன செய்யறாருன்னா அவர் மாறுறார். அது வரைக்கும் கர்த்தருடைய தூதன், அந்த கர்த்தருடைய தூதனானவர், பிறகு அந்த மேக ஸ்தம்பம், அது வரைக்கும் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு. இப்போ அப்பொழுது அப்படிங்கும் போது அதோட பொசிஷனை மாத்தி வேற ஒரு பொசிஷனுக்கு, வேற ஒரு ஸ்தானத்துக்கு என்ன செய்யுது? எத்தனை பேருக்கு என்ன சொல்றேன்? அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைக்கு முன்பதாக அது என்ன செஞ்சிருந்திருக்கு? அந்த தூதன் முன்னாடி இருந்திருக்காப்ல, அந்த அந்த அந்த
அந்த கிளவுட் என்ன செஞ்சிருக்கு, அந்த மேகம் அதுவும் என்ன செஞ்சிருக்கு, அதுவும் முன்னாடி இருந்திருக்கு. பட் அப்பொழுது இவங்க இப்படி ஸ்டக் ஆகி நடுவுல நிற்கும் போது, ப்ரோக்ரஸ் ஆக முடியாதபடிக்கு, முன்னாடி போக முடியாதபடிக்கு அவங்க தடையாகி நடுவுல நிற்கும் போது, அப்பொழுது அந்த தூதனும் அந்த மேகமும் அவங்களுக்கு முன்னாடி இருந்து நகர்ந்து அவங்களுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பின்பதாக வர்றாங்க. இந்த வார்த்தை எதுக்காக நமக்கு டெய்லர் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நாம் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவரோட பொசிஷன் என்ன செய்வார்னா, நம்ம சிக்கி இருக்கிற அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவரோட பொசிஷனை அவர் சேஞ்ச் பண்ணுகிறவராக. இஸ்ரவேல் ஜனங்க இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க, இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்பொழுது இவங்க இப்படி ஸ்டக் ஆகி நிற்கும் போது, இவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க விடுதலையை முழுமையா சுதந்திரிக்க முடியாதபடின்னு ஒரு தடைக்குள்ள அவங்க மாட்டி இருக்கும்போது, கானான் அவங்க சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஒரு தடைக்குள்ள அவங்க மாட்டி இருக்கும்போது, முன்னேற்ற பாதையில அவங்க போக முடியாதபடிக்கு ஒரு தடைக்குள்ள மாட்டி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறாருன்னா, அந்த தூதனும் அந்த மேகமும் அப்பொழுது அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தூதனும் அந்த மேகமும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு பின்பதாக வந்து எகிப்திய சேனைக்கும் இவங்களுக்கும் நடுவுல கர்த்தர் வந்து நிற்கிறார். அந்த தூதனும் அந்த மேகமும் வந்து நடுவுல. நான் சொன்ன மாதிரி நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் அவரோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண, நம்மளோட இக்கட்டான நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னுடைய ஸ்தானத்தையும் மாற்றுகிறார். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் 23ஆம் சங்கீதம். எத்தனை பேருக்கு 23ஆவது சங்கீதம் தெரியும்? ஒரு ஆமை. கேட்கவெல்லாம் மாட்டேன், டைம் இல்லை. எத்தனை பேருக்கு அதனால தைரியமாவே ஆமைன்னு சொல்லலாம். தெரியுமா 23ஆவது சங்கீதம்? ஓகே. சோ தாவீது சொல்றார் 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட. சோ இப்ப தாவீது ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறார். 4வது வசனத்துல என்ன நிலைமைன்னா, ஒரு பள்ளத்தாக்குல இருக்கார். சொல்லுங்க, எங்க இருக்காரு? பள்ளத்தாக்குல இருக்கார். ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குல இருக்கிறார். அதே நீங்க 1வது 2வது வசனத்துல தாவீது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஆண்டவர் யாரா இருக்காருன்னா, என்னோட மேய்ப்பரா இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, he leads me, அவர் என்னை நடத்துகிறார். அவர் என்ன செய்யறார்? அப்ப நடத்துறாருன்னா அவர் எங்க இருந்து நடத்தணும்? முன்னாடி இருந்துதான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கூட்டிட்டு போனோம்னா எங்க இருந்து வரணும்? அவர் முன்னாடி நின்று என்ன செய்யணும்? அவர் முன்னாடி நின்றுட்டு என்ன நடத்துறார்? சொல்லுங்க, அவர் முன்னாடி நின்று தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி நின்று அவர் என்ன நடத்துறார். அவரே முன்னாடி இருந்து என்ன செய்யறார்? நடத்துறார். எங்க பிரச்சனை இருக்கு, எங்க குழி இருக்கு, அதெல்லாம் பார்த்து கவனமா அவரே என்ன செய்யறார்? என்ன நடத்தி கொண்டு போகிறார். 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன எங்க தொடருது? இப்போ பின் தொடருது. அப்போ முன்னாடி 1வது 2வது வசனத்துல எங்க இருந்தாருன்னா, முன்னாடி நின்று நடத்தினார். இப்ப முன்னாடி நின்று நடத்துறாரு. 6வது வசனத்துல எங்க இருக்காருன்னா, பின்னாடி நின்று என்ன செஞ்சிருக்க, புஷ் பண்ணி தள்ளி நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கும் போது தேவரீர் என்னோடு கூட இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரோட பொசிஷன் அவர் என்ன செய்கிறார்? மாற்றிக்கொண்டே வருகிறார். எனக்காக அவர் முன்னாடியும் நடக்கிறார், எனக்கு தேவையான நேரத்துல அவர் பின்னாடியும் வருகிறார், எனக்கு தேவையான நேரத்துல அவர் எனக்கு பக்கபலமாக என்னுடைய அருகாமையில் என்ன செய்கிறார். சோ என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷனை ஆண்டவர் he just changes his positions according to the predicaments in my life. என் வாழ்க்கையோட இக்கட்டுகளுக்கு தகுந்த மாதிரி அவரோட பொசிஷனையும் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருந்து நடத்தி கொண்டு வந்தார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில, ஸ்டக் ஆகிற ஒரு நிலைமையில, முன்னாடி போய் சிலதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமையில வந்து நிற்கும் போது, இப்பொழுது அந்த தூதன் அங்கிருந்து நகர்ந்து, அந்த மேகம் அங்கிருந்து நகர்ந்து அவங்களுக்கு பின்னாடி என்ன செய்யறது வந்து, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பக்கத்துல, எகிப்திய சேனை ஒரு பக்கத்துல, நடுவுல கர்த்தர். சொல்லுங்க, நடுவுல, சத்தமா சொல்லுங்க, நடுவுல கர்த்தர். சோ அடிமைத்தனம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அடிமைத்தனம், விடுதலை. அந்த விடுதலைக்கு அவங்க ஒன்றும் பண்ணல, அவரோட வார்த்தை. பிகாஸ் என் வாழ்க்கையோட ஆரம்பமும் முடிவும் அவரோட வார்த்தையில இருக்கு. ஸோ அந்த வார்த்தை அவர் பேசின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துடுது.
விடுதலையாகி ஒரு ப்ரொக்ரஷன் ஸ்டேஜ்ல முன்னேற வேண்டிய நிலைமையில அவங்க நகர்ந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களை தாண்டி கடந்து நகர்ந்து முன்னாடி வந்துகிட்டு ஒரு பெரிய காரியத்தை சுதந்திரிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நடுவில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. நாலா பக்கமும் அவங்க லாக் பண்ணப்படுறாங்க. அவங்க முன்னாடி போக முடியாதபடிக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருந்த தூதன், அது வரைக்கும் அவர்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருந்த அந்த மேகம் இப்பொழுது அங்கிருந்து நகர்ந்து பின்னாடி வந்து அவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் எகிப்திய சேனைக்கும் நடுவுல இப்போது அந்த மேகமும் தூதனும் நிக்கிறாங்க. எத்தனை பேர் சத்தமா புரிஞ்சு ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய கிரேட்னஸ் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு வாக்குத்தத்தத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இந்த சூழ்நிலைய நம்ம சூழ்நிலையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா எத்தனையோ நாட்களா நமக்கு இருந்த அடிமைத்தனங்கள், போராட்டங்கள் எல்லாம் அங்கிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை ரிலீஸ் பண்ணி எத்தனையோ பாரம்பரியங்கள் இருந்து எத்தனையோ தேவர்கள் அல்லாதவர்களை நம்ம வணங்கிக்கிட்டு இருந்த அந்த நிலைமையில இருந்து பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணி கர்த்தர் நம்மளை என்ன செய்ய அவருடைய பிள்ளைகளாக நம்மளை என்ன செஞ்சிருக்காருன்னா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னா ப்ரொக்ரஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நகர்ந்து நடந்து முன்னோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கிடணும், எப்படியாவது இந்த வருஷம் இதை செஞ்சிடணும், எப்படியாவது இந்த வருஷம் இந்த கடனை முடிச்சிடணும், எப்படியாவது நம்ம சபையை இன்னும் பெருசா பார்க்கணும், எப்படியாவது இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் இந்த வருஷம் நம்ம சந்திக்கணும், எப்படியாவது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், எப்படியாவது இன்னும் நிறைய ஜனங்களுக்கு நம்மளால முடிந்த காரியங்களை செய்யணும். இப்படி நிறைய இலக்குகளோட நம்ம எல்லாரும் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னா ஒரு ப்ரொக்ரஷன் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் நகர்ந்து முன்னாடி போகிற ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, கண்டிப்பா அவர் சொன்னபடி அவர் என்னை சுதந்திரிக்க செய்வாருங்கிற சந்தோஷத்தோட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நகர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். பட் இன் சம் கேசஸ் நாம இப்படி ஸ்டக் ஆகி நடுவுல நிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. எந்த பக்கமும் திரும்ப முடியல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, ஸ்டக் ஆகி நடுவுல நிக்கிற ஒரு நிலைமையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்க நின்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி நாமளும் ஒரு வேலை நின்றுகிட்டு இருக்கலாம். நமக்கு பின்பதாக எகிப்திய சேனைகள், நான் உன்னை விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நீ தலை தூக்க விட மாட்டேன், நீ காரியங்களை சுதந்திரிக்க விட மாட்டேன், நீ சுதந்திரமா வாழ்றதுக்கு விட மாட்டேன், உனக்கு சுயாதீனம் ஒரு நாளும் கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், என் கையிலேயே தான் உன்னை வச்சுப்பேன், என்னோட அடிமையா தான் நீ காலம்புறம் இருந்தாகணும்னு சொல்லி ஒரு பக்கம் எகிப்திய சேனைங்கிற சத்துருடைய சேனை ஒருவேளை என்ன செய்யலாம், உனக்கு தொடர்ந்து இந்த அவமானமும் இந்த நிந்தையும், உனக்கு தொடர்ந்து இந்த போராட்டமும் பாடுகளும் உபத்திரவங்களும் இதுதான் உனக்கு சொந்தமா இருக்கணுமே ஒழிய உனக்கு இடமோ நிலங்களோ பணமோ செல்வமோ அல்லது வரங்களோ வல்லமைகளோ எதுவுமே உனக்கு சொந்தமா சுதந்திரமா மாறிடக்கூடாதுன்னு சத்ரு ஒரு வேளை இன்னைக்கு ராத்திரி உங்களை விடாம தொடர்த்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, நான் நடுவுல சிக்கி இருக்கிறேன், என்னால முன்னாடி போக முடியல, பின்னாடி அவன் என்ன ரொம்ப ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறான், என்னை பிடிக்கிற மாதிரி என்ன நெருங்கி பக்கத்துல என் விசுவாசமே வழுவி போகிற நிலைமையில நான் இருக்கிறேன். என் ஜெபம் எப்படி கம்மியாச்சுனே தெரியல, என் ஆராதனை எப்படி கம்மியாச்சுனே தெரியல, ஆண்டவரை தேடுற அளவுகள் எப்படி கம்மியாச்சுனே தெரியல, அவன் கொடுக்கிற அழுத்தத்துல அவன் என்ன தொடத்திட்டு வர்றாங்கிற அந்த பயத்துல நானே என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நான் முன்னாடி போக முடியாதபடிக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் சுதந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில ஸ்டக் ஆகி நாம நின்றுட்டு இருந்தா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தையை நாம எல்லாருமே நம்புவோம். கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு முன்பதாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருந்தவர் இப்போ நம்மளுடைய இக்கட்டான நிலைமை தெரிஞ்சு நம்ம சூழ்நிலை புரிஞ்சு அவர் நமக்கு நடுவுலாக, நமக்கும் எகிப்திய சேனைக்கும் நடுவுல, நமக்கும் சத்துருடைய போராட்டங்களுக்கும் நடுவுல, நமக்கும் நம்மளை பின்தொடர்ந்து வருகிற சில பாரம்பரிய வல்லமைகளுக்கும் நடுவுல, நமக்கும் நம்மளை விடாம துரத்திக்கிட்டு வருகிற சில சாபத்துடைய வல்லமைகளுக்கும் நடுவுல கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அவர் எழுந்தார்னா கண்டிப்பா நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றோம்? ஹல்லேலூயா. சோ இப்போ அவர் முன்னாடி இருந்து நகர்ந்து பின்னாடி வந்து இப்ப நடுவுல நிக்கிறார் அப்படின்னா, இப்ப ஏன் நடுவுல வந்தார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்போதெல்லாம் என்னோட நிலைமை இக்கட்டான நிலைமை அது ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி மாறும்போது கர்த்தர் என்ன செய்யறார், அவரோட பொசிஷனை அப்ப ஏன் வந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நடுவுல நின்று அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போயார். இப்ப நடுவுல நின்று அவர் என்ன பண்றார் சொல்லுங்க, என்ன பண்றார் சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணினார், அதை நம்மளோட ரிலேட் பண்ணி முன்னாடி இருந்தவர் பின்னாடி வந்து இப்ப ரெண்டு சேனைக்கும் நடுவுல எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவுல என்ன செய்கிறார்,
நிற்கிறார். இங்க நின்று என்ன பண்ணினார் சொல்லுங்க, என்ன பண்ணினார் சுத்தமா சொல்லுங்க. அததான் நம்ம பார்த்து கடந்து போக போறோம். 3 things and we are going to finish it very soon. மூணு விஷயங்களை மாத்திரம் நம்ம பார்த்து கடந்து போக போறோம். அவர் நடுவில் நின்று என்ன பண்ணினார், இப்பொழுதும் அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஒண்ணு, அவர் நடுவில் நின்று என்ன செய்யறாருன்னா, he is giving me a push. அவர் என்ன உந்தி முன்னாடி தள்ளுறார், உந்தி முன்னாடி தள்ளுறார். 2, he is generating a partition. அவர் எனக்கும் சில காரியங்களுக்கு நடுவுல ஒரு பார்ட்டிஷனை, ஒரு பிரிவினையை என்ன செய்கிறார், அவர் ஒரு தடுப்பு சுவரை என்ன செய்கிறார்னா உருவாக்குகிறார். 3, he is giving me to get rid of my past. என்னுடைய கடந்த காலத்தினுடைய சில நெருக்கடிகளை விட்டு விடுதலையாகி நான் போகிற மாதிரி என்ன செய்யறாருன்னா, அவர் நடுவுல 1 என்னை முன்னாடி உந்தி தள்ளுறாரு. 2, எனக்கும் என்ன அழிக்கணும்னு நினைக்கிற சில வல்லமைகளுக்கு நடுவுல அவரே தடுப்பு சுவரா நிற்கிறாரு. 3, அவர் என்னோட சில பழைய பாரம்பரிய கட்டுகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்கள், அதுல இருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கி என்ன செய்யறாருன்னா, என்னை கானானுக்கு நேரா கொண்டு போகிறார். இந்த 3 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து போக போறோம். 1, நான் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, என்னை முன்னாடி தாழ்றாரு. சொல்லுங்க, என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ற? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரு? முன்னாடி தாழ்றாரு. இவங்க நீந்தவும் முடியாத, ஏறவும் முடியாத, கடக்கவும் முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிவந்த சமுத்திரம், பின்னாடி எகிப்திய சேனை, இந்த பக்கம் அவங்க தாண்டி போக முடியாத மாதிரியான மலைகள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல அவங்க என்ன செய்யறாருன்னா, அவங்க ஸ்டக் ஆகி, ஹால்ட் ஆகி அவங்க நடுவுல வந்து நிக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இப்ப இவங்களுக்கு நடுவுல வந்து நின்று என்ன பண்றாருன்னா, அவங்கள புஷ் பண்ணி முன்னாடி என்ன செய்கிறார், இந்த சிவந்த சமுத்திரத்தை ஓபன் பண்ணி விட்டு அதுக்குள்ள பாத்தை கொடுத்து இவங்களுக்குள்ளேயும் தைரியத்தை கொடுத்து இவங்களை புஷ் பண்ணி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா முன்னாடி தாழ்றாரு. சொல்லுங்க, என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரு? இன்னைக்கு ராத்திரி நீங்க நடுவுல ஒரு நிலைமையில சிக்கி கிடக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிற இந்த நாள்ல, இந்த நேரத்துல ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நடுவாக வருகிற கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, உங்களை புஷ் பண்ணி உங்களை முன்னாடி என்ன செய்ய போறாருன்னா, பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன், நீ ஒரு விசுவாசி. நாம எதனுடைய சார்ந்து நடக்கணும்னா, அந்த கண்களை சார்ந்து என்ன செய்ய வேண்டியது இல்லை, நாம நடக்க வேண்டிய, நம்ம என்ன பார்க்கிறோமோ அதனுடைய அடிப்படையை சார்ந்தது இல்லை, நம்ம எதை கேட்கிறோமோ அதை. நீங்க தைரியமா முன்னாடி போங்கிற கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தேவையை ஒழிய, நமக்கு முன்னாடி ஆர்ப்பரிக்கிற சிவந்த சமுத்திரத்தை பத்தி நானும் நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, அவசியம் இல்லை. சோ அவர் நடுவில் நின்று முதல்ல என்ன பண்றாருன்னா, புஷ் பண்ணி என்ன முன்னாடி நம்மளை தள்ள போகிறார். நம்ம இந்த வருஷத்தோட நடுவுலையும் என்ன செய்வோம், 6வது மாசத்துக்குள்ள ஒரு அடுத்த வாரம் நம்ம இங்க அடுத்த சண்டே நம்ம நிற்கும் போது 6th மந்த்துக்குள்ள நம்ம வந்துருவோம். வருஷத்துல அப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு சென்டர் பாயிண்ட்ல நம்ம என்ன செஞ்சாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. நம்ம லைஃப்லயும் சில ஏஜ் கேட்டகரியில யோசிச்சா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இல்லைன்னா சில வருஷங்களாக ஆண்டவரை சார்ந்து நின்றுட்டும் கூட இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற, அப்ப எத்தனையோ வருஷமா விடுதலையாகியும் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற, இப்படி எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிற ஆட்களா இருந்து நம்ம சென்டர்ல சிக்கி இருந்தாலும், இன்னைக்கு ராத்திரி நமக்கு முன்பதாக இருந்த கர்த்தர் அப்படி பின்னாடி வந்து நமக்கு நடுவாக நின்று நம்மளை என்ன செய்யறாருன்னா, நம்மளை புஷ் பண்ணி முன்னாடி போகி இந்த ராத்திரி நமக்கு அவர் சொன்னபடியே இந்த 2024 நம்ம சுதந்திரிக்கிற மாதிரியான பாதைகள்ல அவரே நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அதற்கு தடையாக இருக்கிற சமுத்திரங்களை அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே 2ஆக கிழித்து நம்மை அந்த பாதை வழியாக நடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய சுதந்திரங்களை நானும் நீங்களும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? 2, எனக்கும் எகிப்திய சேனைக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவரை என்ன செய்யறாருன்னா, இஸ் ஜெனரேட்டிங் எ பார்ட்டிஷன். ஒரு டிவைன் டிவைடரா அவரே எழும்பி, ரோட்ல இந்த சைடுக்கு அந்த சைடுக்கு போகாதங்க, நடுவில் டிவைடர் வைக்கிறாங்களே, ஆண்டவரே டிவைடரா என்ன செய்யறாருன்னா, ஒரு தெய்வீக டிவைடராக, ஒரு டிவைன் டிவைடராக அவரே இறங்கி அவன் என்னை தொட முடியாத படிக்கு, அவனுடைய காரியங்கள் என்னை வந்து நெருங்க முடியாத படிக்கு. ஏன்னா இப்போ இவங்களை அழுத்திட்டு இப்படி வர்றதை இவங்க திரும்பி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஏன் வந்து நடுவில் நிக்கிறாருன்னா, இவங்க திரும்பி பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஐயோ வரானே அப்படின்னு பார்க்கும் போதே என்ன வந்ததுன்னா, நமக்கு ஒரு பதட்டம் வந்தது. நம்முடைய கடந்த காலத்தை நினைக்கும் போதே நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு ஏற்கனவே கிடைச்ச தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள், அதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம், நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது.
அப்போ நம்ம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நடுவுல நின்று அவரே ஒரு தடுப்பு சுவரா என்ன செய்றார். அவங்களுக்கும் நமக்கு நடுவுல, நம்முடைய கடந்த காலத்துக்கும் நமக்கு நடுவுல அவரே ஒரு தடுப்பு சுவரா நம்ம டிஸ்ட்ராக்ட். ஏன்னா எப்போதெல்லாம் நம்ம போக்கஸை இழக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம தோல்விக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடும். நம்ம லைஃப் எப்பவுமே ஒரு போக்கஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? போக்கஸ்டா இருக்கணும். ஒரு தரிசனத்தோட நம்ம இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நான் வெள்ளிக்கிழமை ஏதோ சொன்னேன், சும்மா ஏதோ வாரத்துக்கு ஒருக்கா வந்தோம், ஏதோ ஏதோ 2 பொட்டு வைக்காம இருந்தோம், 2 பூ வைக்காம இருந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஆடணும் பாடணும். இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு தேவனால இந்த தேசத்தை அசைக்க முடியாது. அதுக்கு நிறைய பேர் இந்த ஊர்ல உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இப்படி நாம்கி வாசுக்காக வந்து போறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. பட் இவர்களை கொண்டெல்லாம் தேவனால இந்த தேசத்தை அசைக்க முடியாது. இந்த தேசத்தை அசைக்கிறதுக்காகவே ஒரு கூட்ட மனிதர்கள், ஒரு கூட்ட விசுவாசிகள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்களில் ஒருவனாக, ஒருத்தியாக நானும் நீங்களும் மாறணும்னா நமக்கு சில கடந்த காலங்களை எல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால ஒரு டிவைடரா அவரே எழும்பி என்ன செய்யறாருன்னா, நம்முடைய போக்கஸை நம்ம இழக்காத படிக்க அவரே டிவைடரா எழும்பி நிற்கிறார். அவர் அப்படி நிக்கிறதுனால தான் நம்ம இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்களோட பர்சு திருடாம இருக்கிறோம். அது ஏதோ நமக்கு நம்ம ஜென்ம சுபாவத்துல ஏதோ ஒண்ணு கிடைச்சதை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற ஒரு சுபாவம், கிடைச்ச கண்டு போயிட்டா தான் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரியான சுபாவம் இருந்தாலும், அதெல்லாம் உள்ளுக்குள்ள கடந்தாலும் அதை செய்யாம இருக்கிறோம். ஏன்னா ஒரு டிவைன் டிவைடரா அவர் என்ன செய்யறாருன்னா, அவரே சில நம்முடைய பழைய அனுபவங்களுக்குள்ள நம்ம போக முடியாத படிக்க அவர் டிவைன் டிவைடரா, அவர் அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். டிவைன் டிவைடரா எழுப்பி நின்று போக்கஸை இழந்துடக்கூடாது. இவங்க அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கணும்னா இவங்களோட தரிசனத்தை போக்கஸை பேதுரு, நீரே ஆனால் நானும் உங்களை மாதிரியே தண்ணியில நடந்து வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட போது, இதுவரைக்கும் யாருமே செய்யாததை ஆண்டவர் மாத்திரமே செய்ததை பேதுருவும் செஞ்சார். படகை விட்டு இறங்கி தண்ணியில என்ன செஞ்சார்? பட் the moment he lost the focus, அந்த போக்கஸை பேதுரு இழந்த அடுத்த நொடியே என்ன செஞ்சுட்டார்? அவரு தண்ணிக்குள்ள மூழ்க வேண்டியது. அப்ப நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய தோல்வி எங்க ஆரம்பமாகுதுன்னா, எப்ப நம்ம போக்கஸை இழக்கிறோமோ அப்பவே தோல்வி என்ன செஞ்சிருது. எப்ப ஜெபிக்கலான்னு எடுத்த தீர்மானத்தை, துதிக்கலான்னு எடுத்த தீர்மானத்தை, கொடுக்கலான்னு எடுத்த தீர்மானத்தை, வைராக்கியமா இருக்கலான்னு எடுத்த தீர்மானத்தை, ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யலான்னு எடுத்த தீர்மானத்தை, நம்ம தொழில, குடும்பத்துல, வேலையில, படிப்புல, எதிர்காலத்துல நம்ம எடுத்த தீர்மானங்களை எப்போ நம்ம அதனோட மேல நோக்கம் இல்லாம நம்ம எப்போ போக்கஸை இழக்கிறோமோ அப்பவே தோல்வி நமக்கு சொந்தமா என்ன செஞ்சிருது? மாறிப்போம். பட் அந்த போக்கஸை நம்ம இழக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் நடுவுல நின்று டிவைன் டிவைடரா அந்த வல்லமைகளோ அல்லது அந்த காரியங்களோ நம்மளை நெருங்காதபடி, அதை பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு கர்த்தரே நமக்கு நடுவுல ஒரு தடுப்பு சுவராக அதைத்தான் அவர் நடுவுல நின்று பண்ணுகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? கடந்த நாட்கள்லாம் நான் எத்தனையோ ஜெபிச்சேன், எத்தனையோ போராடினேன், எத்தனையோ நம்பி இருந்தேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு அதை பார்த்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. ஆகவே கர்த்தரே மகிமையின் மேகமாக அவரே எழும்பி நமக்கு நடுவை நின்று, நான் இன்னும் உன்னோட இருக்கிறேன், நான் இப்போ உன் கையை பிடித்திருக்கிறேன், என்னோட வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளிந்து போக போறதில்லை, நான் சொன்னபடியே உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இதான் உன் கூட தான் நிக்கிறேன்னு அவர் நின்று தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. கடைசியா 3 அவர் நடுவில் நின்று என்ன செய்யறாருன்னா, என்னுடைய கடந்த காலத்தை அதை முழுசா நான் விட்டு, ஏன்னா பார்வோன் என்ன பண்றாருன்னா இவங்களை போங்கன்னு சொல்லிடுறான். பட் போங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரத்துல முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, போங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செஞ்சிருது? ஐயோ இவங்களை போக விட்டுட்டமேன்னு அவனுக்கு ஒரு காரியம் அவனோட பெஸ்டான 600 chariots என்ன செய்யறாருன்னா அனுப்பிச்சு வைக்கிறான். இருக்கிறதுலயே சிறந்ததை, பெஸ்டானதை என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்காக 600 ரதங்களை, பிரதானமான ரதங்கள் என்று தமிழ் பைபிள் சொல்லுது, இங்கிலீஷ் பைபிள் தி பெஸ்ட் 600 chariots. அவங்கிட்ட இருக்கிறதுலேயே சிறந்த 600 ரதங்களை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு போகும்படிக்கு என்ன செய்யறார்? பிசாசோட பெஸ்ட் நம்மளை துரத்திட்டு வரும்போது அவர் நமக்கு நடுவில் நின்னா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா தப்பிக்க முடியும். அவனோட பெஸ்ட் அனுப்புறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுல கர்த்தர் இருக்கிறபடினால அவன் எவ்வளவு பெஸ்ட் நமக்கு நேரா அவன் அனுப்பினாலும் டோன்ட் கேர்னு அதை தள்ளி விட்டுட்டு போக தேவையான பலனை நமக்கு கொடுக்கும்படி அவர் நமக்கு நடுவே நிற்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றோம்? So let's close this like this. So
நீங்க சுதந்திரிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்மளை குறித்து இருக்கிற விருப்பம். ஒருவேளை நீங்க விடுதலை ஆகியும் இன்னும் சுதந்திரிக்காம இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியான நிலைமையில நடுவுல தங்கி தேங்கி அப்படியே போராடி அதே அளவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதோ கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி நமக்கு நடுவே கர்த்தர் அவர் இது வரைக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டே தான் இருந்தார். இப்போ நம்ம ஸ்டக் ஆகி நிக்கிற இந்த நேரத்துல அவர் நமக்கு நடுவே வந்து நம்மை என்ன செய்யறாரு, அவர் புஷ் பண்ணி நம்மளை முன்னாடி தள்ளி விடுகிறார். நமக்கும் அவனுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு டிவைடராக, ஒரு டிவைன் டிவைடராக அவரை எழுப்பி அவனோட பெஸ்ட நம்மளை எப்படியாவது நம்மளை மறுபடியும் அவனுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு அவனோட பெஸ்ட அவன் அனுப்பும் போதும் அவர் நமக்கு நடுவுல நின்று அவன் எவ்வளவு பெஸ்ட் அனுப்பினாலும் அந்த கடந்த காலத்தினுடைய அவனுடைய சிறந்தவைகளுக்குள்ள நம்ம ஆட்படாதபடிக்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகத்துவங்களை நோக்கி நம்ம கடந்து போக அவர் நமக்கு நடுவே நிற்கிறார். எத்தனை பேர் சத்தமா எழுந்து நின்று இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் நம்முடைய நடுவே உலாவுகிற கர்த்தர், அவர் நம்முடைய நடுவிலே இறங்கி உலாவுகிற தெய்வம். அவர் whenever predicaments change, his position is also getting changed. நம்முடைய நிலைமை எவ்வளவு இக்கட்டா மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரியோட பொசிஷனையும் அவர் மாற்றிக்கொண்டே அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிரோட இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம சபைக்குள்ள வந்து ஆண்டவரை, ஒருவேளை ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி எல்லாம் அந்த பொசிஷன்ஸ் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தார். ஆகவேதான் நாம இன்னைக்கும் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று அவரை நம்ம ஆராதிக்கிற மாதிரி ஜீவனோட நம்ம இருக்கிறதுக்கான காரணமே அவர் முன்னாடி இருந்தார், பின்னாடி வந்தார். நமக்கு முன்னாடி நம்மளை நடத்த வேண்டிய நிலைமை வந்த போது முன்னாடி நின்று நடத்தினார். பின்னாடி நம்மளை புஷ் பண்ணும்போது, புஷ் பண்ண வேண்டிய அவசியம் வரும்போது பின்னாடி நின்று நம்மளை புஷ் பண்ணார். சைட்ல இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு உபத்திரவங்கள் நெருக்கடிகள் வந்த போது அவரே நமக்கு ஆதரவாக நம்மோடு கூட இருக்கிறவராக, இப்படி எல்லா பக்கத்துலயும் அவரோட பொசிஷனை அவர் நம்மளுக்கு ஓவர் பண்ணி கவர் பண்ணி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ராத்திரி நாம உயிரோட இருக்கிறோம். இப்போதும் கர்த்தர் நம்முடைய நடுவிலே, ஹல்லேலூயா, கண்களை மூடி அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறதுக்காக கர்த்தரை கொண்டாடி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம முதல் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே. ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறவர். நம்முடைய பிரெடிகமெண்ட்ஸ் மாறும்போது பொசிஷனும் மாறுகிறவரை நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். விக்கிரகங்களை வழிபடுகிறவர்கள் அவருடைய தெய்வங்களுக்கு சில எல்லைகள் இருக்கு. இங்க வரமாட்டார், இதை செய்ய மாட்டாங்க, இதை தாண்ட மாட்டாங்க, இப்படி வரமாட்டாங்க, இங்க நிக்க மாட்டாங்க, இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது, அதுக்குள்ள நாங்க வரமாட்டோம். ஆனா இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் ஆராதிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எப்போதெல்லாம் நம்ம பிரெடிகமெண்ட்ஸ் மாறுதோ அப்போதெல்லாம் அவரோட பொசிஷனும் மாறி எல்லா பக்கத்துலயும் he covers me all the sides. நமக்கு ஒருவேளை லிட்டரலா இன்சூரன்ஸ் ஒருவேளை நமக்கு இல்லாம இருக்கலாம், பட் நமக்கு ஒரு டிவைன் இன்சூரன்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு ஹெவன்லி இன்சூரன்ஸ் இருக்கு. we are fully covered. அந்த இன்சூரன்ஸ் நமக்கு என்ன கேரண்டி கொடுக்குதுன்னா we are fully covered. நான் நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் அடிக்கடி நான் போடுவேன். அதுல அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளவு செலவு மாத்திரம் தான், இந்த வியாதிகள் மாத்திரம் தான், உங்களுக்கு மாத்திரம் தான். பட் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு டிவைன் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா you are fully covered. நீங்கள் முழுமையாக அந்த இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணப்படுறீங்க. ஏன்னா அவர் நமக்கு எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து நம்மை காக்கிற தெய்வமாக. இயேசுவே பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே
எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, செயல்படுகிறீர் இந்த இடத்திலே. ஆராதிப்பே, கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, செயல்படுகிறீர் இந்த இடத்திலே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, செயல்படுகிறீர் இந்த இடத்திலே. ஆராதிப்பே, சேர்ந்து கரங்களை உயர்த்தி. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஒரு வழி செய்கிறவர், ஒரு அற்புதம் செய்கிறவர், இருளில் வெளிச்சம். அவர் முன்பதாக இருந்து நகர்ந்து அவர்களுக்கு நடுவாக வந்து நின்ற போது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு அது இருளும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலர்களுக்கோ அது வெளிச்சமாயிருந்தது. அவர்களுக்கு ஒரு புதிய பாதை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து. நான் சொன்ன மாதிரி his words is the commencing words in our lives. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போதெல்லாம் நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு பிசாசு நினைக்கிறானோ, எதிரிகள் நினைக்கிறாங்களோ, ஏன் நாமளே நினைக்கிறோமோ, அப்போதெல்லாம் அவர் அல்பாவாக இறங்கி வந்து சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆரம்பித்து வைக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், மறுபடியும் ஒரு தடவை திரும்பவும் கர்த்தர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில he gives a new start. அவர் நமக்கு ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சமாக நமக்கு நடுவில் வந்து இறங்கி நின்று ஒரு பெரிய பாதை அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் சில டிசைன்ஸ் கொடுக்க போகிறார், சில ஞானத்தை கொடுக்க போறார், சில காரியங்களை நாம செய்ய தேவையான, செயல்பட தேவையான அனுகிரகங்கள் அந்த வெளிச்சத்துல நானும் நீங்களும் பார்க்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு அதான் அவர் செய்தார். he pushes them அவர்களை நகர்த்தி
உந்தி முன்னாடி போங்கப்பா. நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பெரிய மகத்துவ காணான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க தங்கி தேங்கி நின்று நீங்க சிக்கிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க டிராப்ல மாட்டிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இதோ உங்களுக்கு நடுவே நான் வந்து உங்களை புஷ் பண்ணி உங்களை முன்னாடி. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்ன நகர்த்தி முன்னாடி தள்ளி விடுகிறார். உந்தி என்ன தள்ளி விடுகிறார். He is pushing me forward. He is pushing me forward. இதுக்கு மேல நான் இங்க தேங்கி நிக்க போகிறது இல்லை. என் வேலையில, என் சம்பளத்துல, என் வாழ்க்கையில, என் உயர்வுல, மேன்மையில எல்லாத்துலயும் கர்த்தர் என்ன புஷ் பண்ணி என்ன முன்னாடி கொண்டு போகிறார். டிவைன் டிவைடராக எழுப்பி நிற்க போகிறார். சத்ருவே, உன்னால என்னை எந்த வகையிலும் உன்னால என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதபடிக்கு, நான் என்னுடைய தரிசனத்தை சிதைக்க முடியாதபடிக்கு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாதபடிக்கு அவரே டிவைன் டிவைடராக எனக்காக எழுப்பி நிற்க போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வாய்களை திறந்து, நான் கண்டிப்பா சுதந்திரிக்க போகிறேன். சுதந்திரிக்கிறதா என்னுடைய இலக்கு. அவருடைய நாமத்துக்கு மகிமையாக, அவருக்கு மகிமையாக இந்த 2024 நான் என் குடும்பமே, அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நான் அந்த டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாத படிக்கு டிவைன் டிவைடராக என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நடுவே எழுப்பி, உன்னோட எவ்வளவு பெஸ்டவன்னா நீ எனக்கு விரோதமா கொண்டுட்டு வா சத்ருவே, உன்னோட எல்லா பெஸ்டையும் விட பெரியவர், மேலானவர், மேன்மையானவர் அவர். எனக்கு ஆதரவாக, உனக்கு அது இருளும் அந்தகாரமா மாற போகிற அதே தேவன், அது எந்த சிவந்த சமுத்திரம் உனக்கு பிரேத குழியா, உனக்கு சவக்குழியா, உனக்கு கல்லறையா மாறுதோ, அதே சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் எனக்கு பாதையா, எனக்கு வழியா, நான் முன்னாடி போகிறதுக்கான எல்லைகளா. எத்தனை பேர் உங்க கரங்களை தட்டி ஹalleluya, நன்றி இயேசுவே, நீர் அப்படியே செய்ய போகிறீர். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நாங்கள் சிறந்ததை சுதந்திரிக்கும்படி நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். எங்களை புஷ் பண்ணி நாங்கள் சுதந்திரிக்க செய்யும்படி நீர் எங்கள் நடுவில், நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாதபடிக்கு நீரா எங்களுக்கு அவனுக்கு நடுவில் ஒரு பெரிய தடுப்பு சுவராக நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். அவரோட பெஸ்ட் ஒரு நாள் எங்களை ரீச் அவுட் பண்ண முடியாதபடிக்கு நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நாங்கள் கண்டிப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்துடைய மகிமைக்காக நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவரே 2024 நாங்கள் முடிக்க தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு தடவை மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி நன்றி, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். காணிக்கைகளை கூட கர்த்தர் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.